Good evening student, class 11th standard, subject chemistry, first unit, lesson, some basic concept of chemistry and chemical calculation. இந்த lesson நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் calculation based on the stoichiometry. ஸோ stoichiometriயில் கணக்கீடுகளை பற்றி பார்க்குறோம். லாஸ்ட் கிளாஸ் இந்த ஒரு கணக்கீடு பார்த்தோம், அதனுடைய கண்டினியூ தான். அதன்படி பாருங்கள், how many moles of hydrogen is required to produce 10 moles of ammonia. 10 moles of ammonia நாம் பெறணும் அப்படின்னா எவ்வளோ ஹைட்ரஜன் மாலிகுல் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக பேலன்ஸ்டு ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். அதன்படி நைட்ரஜன் வித் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் கிவ் அமோனியா. இதில் நம்ம ஹைட்ரஜனையும் நைட்ரஜனையும் கம்பேர் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது NH3 உருவாகிறதுனால ஸோ இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது. அதனால் பண்ணுறோம், 3 ஹைட்ரஜனை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அதே சேம் இங்கே நைட்ரஜன் 2 இருக்கிறதுனால 2ஆல் மல்டிபிள் பண்ணால் சமமாகிடும். தென் இந்த 3 ஹைட்ரஜன் இன்ட்டு 2 போட்டோம்னா 6 ஹைட்ரஜனுக்கு இங்கே 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். தேர்ஃபோர் பேலன்ஸ் படி பார்த்திங்கன்னா 3 ஹைட்ரஜனுக்கு 2 அமோனியா ப்ரொடியூஸ் ஆகுது. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, 10 அமோனியா உருவாகணும்னு கேட்டிருக்காங்க. தேர்ஃபோர் 2 அமோனியா போல் இன்னும் 5 டைம்ஸ் ரியாக்ட் பண்ணோம்னா நமக்கு 10 மோல்ஸ் கிடைக்கும். தேர்ஃபோர் இதை நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறது 10 மோல்ஸ் மாதிரி. இந்த ஹைட்ரஜனையும் நம்ம என்ன பண்ணலாம், 5ஆல் மல்டிபிள் பண்ணால் சமமாயிடும். தேர்ஃபோர் 3 ஹைட்ரஜன் மாலிகுலுக்கு பதிலாக மல்டிபிள் வித் 5. ஸோ என்ன கிடைக்குதுன்னா 15 மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் தேவைப்படுது 10 மோல்ஸ் அமோனியா பெறுவதற்கு. ஸோ இதுதான் கீழே ரியாக்ஷனாக கொடுத்துருக்காங்க. as per the stoichiometric ஈக்குவேஷனுக்கு என்னுடைய கான்செப்ட் என்னென்னா, டு ப்ரொடியூஸ் 2 moles ஆஃப் அமோனியா 3 moles ஆஃப் ஹைட்ரஜன் ஆர் required. 2 moles அமோனியாவுக்கு 3 moles ஹைட்ரஜன் தேவைப்படுது. ஸோ அதுபடி 10 moles அமோனியா வேணும் அப்படின்னா ஸோ 3 moles ஹைட்ரஜன் டிவைடட் பை 2 moles. ஸோ 3 molesக்கு 2 moles அமோனியா கிடைக்குதுன்றதுனால ஸோ 10 molesனும் போது மல்டிபிள் பண்ணுறோம். 10 moles அமோனியா வேணும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ 2க்கும் 10 கிடச்சுன்னா 5 கிடைக்கும். 5 into 3 15 moles ஹைட்ரஜன் required for 10 moles ஆஃப் அமோனியா ப்ரொடியூஸ் பண்ண. ஸோ இதோடைய கண்டினியூ ரெண்டாவது கேல்குலேஷன் கொடுத்துருக்காங்க. calculate the amount of water produced combustion of 32 gram of methane. ஸோ 32 gram மீத்தேன் எரிக்கிறோம். அப்படி இருக்கும்போது வாட்டர் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம முதல்ல ரியாக்ஷன் எழுதிக்குவோம். மீத்தேன் ஆக்சிஜனோடு சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரையும் தருது. ஸோ அப்படி தரும்போது நமக்கு ஹைட்ரஜன் H2O இல்லையா, அதனால் என்ன பண்ணுறோம், இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 2 into 2 4 ஹைட்ரஜன். அதே நேரத்தில் 2 ஆக்சிஜன் இங்கே இருக்குது, இங்கேயும் 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணுறோம், 4 ஆக்சிஜனுக்கு இங்கே 2 into O2 போடுறோம். therefore 1 mole மீத்தேன் 2 mole ஆக்சிஜன் சேர்ந்து 1 mole கார்பன் டை ஆக்சைடு 2 mole வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ 1 mole மீத்தேனுடைய மாலிகுலார் மாஸ் 16. ஆனால் 32 கிராமுக்கு எவ்வளோங்க வராங்க, அதை விட 2x டைம். ஸோ அப்போது வாட்டர் மாலிகுலும் அதை விட 2x டைம் தான் தரப்போகுது. ஆஸ் பர் த ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ஈக்குவேஷன் என்ன சொல்லுன்னா, 1 mole மீத்தேன் கம்பஸ்டன் ஆகுது, அதனுடைய மாலிகுலர் மாஸ் 16 கிராம். 2 moles என்ன வருது, வாட்டர் மாலிகுல் தருது. இப்போ 1 mole வாட்டர் மாலிகுலுக்கு 18 கிராம், 2 mole வாட்டர் மாலிகுலுக்கு 36 கிராம் ஆஃப் வாட்டர். அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் CH4 இது என்னென்னா கார்பனுக்கு 12, 4 ஹைட்ரஜன், ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கு 1 அட்டாமிக் மாஸ். ஸோ மல்டிபிள் பண்ணி கூட்டினோம்னா 60 கிராம் இருக்குது. வாட்டர் மாலிகுலுக்கு 18 கிராம் இருக்குது. நீங்கள் இதை 10th படிச்சிருக்கீங்க. அடுத்து கம்பஸ்டன் ஆஃப் 32 கிராம். இப்போ 32 கிராம் எரிக்கணும். ஸோ 16 கிராமுக்கு 18 கிராம் வித் 2 டைம் வருது ஈக்குவேஷன் படி. நெக்ஸ்ட்டு 32 கிராம் மீத்தேன் எரிச்சோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதன்படி பார்க்கும்போது பாருங்கள், பொதுவாக 16 கிராம் மீத்தேன் என்ன பண்ணுது, 32 கிராம் H2O. ஸோ 2 moles H2O தருது இல்லையா. அடுத்து 32 கிராம் மீத்தேனாக இருந்துச்சுன்னா ஸோ டிவைட் பண்ண வரக்கூடியது 2 into 36 72 கிராம் ஆஃப் வாட்டர் கிடைக்கும். தேர்ஃபோர் 2 மடங்கு இருக்கும்போது அதே போல் 2 மடங்கு வாட்டர் மாலிகுல், அதாவது ரியாக்ஷனுக்கு போல் 2 டைம்ஸ் தரக்கூடியதாக அமையுதுன்றதை கான்செப்டாக பார்க்கலாம்.
Third one, how many volume of carbon dioxide is produced? So இங்கே carbon dioxide volume கேட்குறாங்க. When 50 gram of calcium carbonate is heated completely under standard condition. So under standard condition நம்ம calcium carbonate ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணால் டீகம்போஸ் ஆகுது. டீகம்போஸ் ஆகும்போது கால்சியம் ஆக்சைடு அண்டு கார்பன் டை ஆக்சைடு தருது. இப்போது 1 மோல் இதனுடைய ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா 1 மோல் கால்சியம் கார்பனேட் 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு 1 மோல் கால்சியம் ஆக்சைடு 2 தருது. ஸோ 1 மோல்ஸ் தான் தருது. ஸோ கால்சியம் கார்பனேட்டுடைய மாலிகுலர் மாஸ் வந்து 100 கிராம். இது கால்குலேஷன் போட்டிங்கன்னா தெரியும். கால்சியத்துக்கு 40, கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 16 போட்டு 316 போட்டு ஆட் பண்ணோம்னா கடைசியாக கிடைக்குது கால்சியம் கார்பனேட்டுக்கு 100 கிராம். அவங்க கேள்வி கேட்டிருக்காங்கன்னா 50 கிராம் மட்டும் எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 1/2 kg தான் எடுத்துக்கிறாங்க. அதன்படி பாருங்கள். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க கால்சியம் கார்பனேட்டுடைய மாலிகுலர் மாசு 100 கிராமு. ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரில் 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு அங்கே தருது. அதுலேயும் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் ஈக்குவேஷன் பேலன்ஸில் பார்த்தோம் 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு தருதுன்னு சொல்லியிருக்காங்க. therefore 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு தருது அப்படின்னா அதனுடைய 1 மோலுக்கு உண்டான வால்யூம் எவ்வளோனா 22.4 லிட்டர்ஸ். எப்போ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர். ஸோ இந்த கண்டிஷனில் அவங்க கொடுத்துருக்குறது அதே தான். ஸோ ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்லன்னு சொல்லியிருக்காங்க. therefore 100 கிராம் கால்சியம் கார்பனேட் நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வேல்யூம் 22.4 லிட்டர்ஸ் தருது. அது 1 மோல். ஆனால் 50 கிராம் கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ கண்டிப்பாக அதில் பாதி தான் தரப்போகுது. therefore ஃபார்முலா எப்படி பாருங்கள் 22.7 லிட்டர்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு டிவைடட் பை 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட். ஸோ இங்கே எஸ்டிபி கொடுத்ததுனால இந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு 50 கிராம் கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் பாதி தான் முதலிக்கும். therefore 11.35 லிட்டர்ஸ் கார்பன் டை ஆக்சைடு நமக்கு அப்பியர் ஆகும் ஆஃப் அல்லது 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் எடுத்துக்கும் போது. அடுத்து 4th ஒன், how many volume of chlorine is required to form 11.2 liters of HCl? ஸோ 273 கெல்வின் அண்டு 1 atm ப்ரெஷர். ஸோ இந்த கண்டிஷன் நம்ம பார்க்கும்போது குளோரினுடைய வேல்யூம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. HCl குவான்டிட்டி வேல்யூம் கொடுத்துட்டாங்க. பொதுவாக HCl ஃபார்மேஷன் நம்ம ரியாக்ஷன் எழுதுகிறோம் ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் பேலன்ஸ்டு ஈக்குவேஷனில். ஹைட்ரஜன் குளோரின் கிவ் த 2 பார்ட் ஆஃப் HCl. ஸோ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா 1 மோல் ஹைட்ரஜன் 1 மோல் குளோரின் 2 மோல் ஆஃப் HCl தருது. இப்போ 1 மோலுக்கு உண்டான நமக்கு ஏற்கனவே தெரியும் அதனுடைய வால்யூம். ஸோ ஸ்டாண்டர்ட் வேல்யூம் 22.4 Cl இருக்கும்போது 2 பார்ட் என்ன பண்ணுறது HCl தருது. அப்போது 2 மோல்ஸ்னும் போது அதனுடைய 2 மடங்கு 22.4 மல்டிபிள் பண்ணுறோம் 24.2. ஸோ இந்த வேல்யூவில் பாதி இருந்துச்சுன்னா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் HCl 11.2 HCl மட்டும் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா குளோரின் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்புறம் 2 மடங்கு நம்ம ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் உருவாகுது. ஆனால் டு ப்ரொடியூஸ் 2 மோல்ஸ் ஆஃப் HCl போது குளோரின் கேஸ் எவ்வளோ தேவைப்படும் 22.4 லிட்டர்ஸ் இல்லையா. இப்போ இது டு ப்ரொடியூஸ் 44.8 லிட்டர்ஸ் ஆஃப் HCl 22.4 லிட்டர்ஸ் ஆஃப் குளோரின் கேஸ் ரெக்யூர் 2 மோல் HClக்கு. ஸோ இதனுடைய 2 மடங்கு தருது 44.8 லிட்டர்ஸ் தருது. ஆனால் நமக்கு HCl எவ்வளோ தேவைப்படுது 11.2 HCl மட்டும் தேவைன்னா எவ்வளோ குளோரின் கேஸ் தேவைப்படுது. ஸோ அப்போ இது அதாவதுன்னு சொன்னால் 1/4 பார்ட்டுன்னு கூட சொல்லலாம். 4ல் 1 மடங்கு தான் இங்கே HCl கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. therefore 22.4 48.4 தரும்னா 11.24 எவ்வளோ தரும்ன்றத டிவைட் பண்ணி 5.6 லிட்டர் ஆஃப் குளோரின் ஆர் ரெக்யூர்ட் தேவைப்படுது. ஸோ 11.2 லிட்டர்ஸ் HClக்கு 5.6 லிட்டர் குளோரினே தேவையானது அந்த வால்யூமில் சொல்லியிருக்காங்க. அடுத்து 5th ஒன், calculate the percentage composition of the element present in magnesium carbonate. ஸோ மெக்னீஷியம் கார்பனேட்டில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அதோட காம்போசிஷன் கண்டுபிடிக்கணும். அடுத்து இன்னொன்று, how many kilogram of carbon dioxide can be obtained by heating 1 kilogram of 90% pure magnesium carbonate. பொதுவாக மெக்னீஷியம் கார்பனேட்டில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது ஒன்று. ரெண்டாவது 1 கிலோகிராம்
ஒரு மெக்னீஷியம் கார்பனேட் இருக்குது. அதில் 90% தான் மெக்னீஷியம் கார்பனேட் சுத்தமாக இருக்குது. ஸோ அதை நம்ம கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ உருவாகும், ஹவு மெனி கிலோகிராமில் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ உருவாகும்னு கேட்குறாங்க. ஸோ கிலோகிராம் கேட்கறதுனால கிலோகிராமை நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கம்பஸ்டன் ரியாக்ஷன் எழுதுகிறோம். மெக்னீஷியம் கார்பனேட் ஹீட் பண்ணோம்னா மெக்னீஷியம் ஆக்சைடு வித் கார்பன் டை ஆக்சைடு 2 தருது சார். அப்படி தரும்போது மோலார் மாஸ் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் இஸ் 84 கிராம் ஆஃப் மோல் இன்வெர்ஸ். 80 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் கண்டைன் 24 கிராம் ஆஃப் மெக்னீஷியம். இது நமக்கு அதில் டோட்டல் வேல்யூம்லேருந்து மெக்னீஷியத்தோட வேல்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்னீஷியத்தோட வேல்யூம் 24. ஸோ டோட்டல் வேல்யூம் 84 மெக்னீஷியம் கார்பனேட் மொத்த வேல்யூ. இதில் 24 தான் மெக்னீஷியம். அப்போ பர்சன்டேஜ் பார்க்கும்போது 84 டிவைட் பண்ணோம்னா ஸோ நமக்கு எவ்வளோன்னு கிடச்சிரும். 100 என்ன பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணுறோம் பர்சன்டேஜுக்காக. தேர்ஃபோர் மொத்த பர்சன்டேஜ் மெக்னீஷியத்துக்கு 28.57. ஸோ இதே போலவே அடுத்தடுத்த எலமெண்ட்டுக்கு பார்க்கலாம். அடுத்த எலமெண்ட் கார்பன். கார்பன் வந்து மாஸ் வந்து 12. தேர்ஃபோர் 12 பார்ட்டில் 84 நம்ம இன்வால்வ் பண்ணோம்னா டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது 14.29%. அது எப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெக்னீஷியம் கார்பனேட்டு 84, இதில் 100 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட்டில் 12 கிராம் ஆஃப் கார்பனாக இதனுடைய அதாவது கார்பனுடைய பர்சன்டேஜ் மட்டும். தேர்ஃபோர் 14.29 கிராம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஆக்சன் மட்டும். ஆக்சனுக்கு முன்ன சொன்ன அதே கான்செப்ட் தான். ஸோ 84ல் ஆக்சனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா, ஆக்சன் வந்து 3 ஆக்சன் இன்வால்வ் 3 × 16 48 கிடைக்குது. இந்த 48க்கு 84 டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடிய பர்சன்டேஜ் 57.14 கிராம் ஆஃப் ஆக்சன். ஸோ இந்த ஆக்சன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், 57.14 அளவு ப்ரெசென்ட் ஆகிருக்கு மெக்னீஷியம் கார்பனேட்டில். அப்போது மெக்னீஷியம் 28.57, கார்பன் 14.29%, ஆக்சன் 57.14% ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டுடைய பர்சன்டேஜ் பார்த்த மாதிரி ஸோ அடுத்த கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு 90% மெக்னீஷியம் இருந்தால் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி 80 கிராம் ஆஃப் மெக்னீஷியம். ஸோ 80 கிராம் ஆஃப் அந்த மெக்னீஷியம் கார்பனேட்டில் மெக்னீஷியத்தோட அளவு ஹீட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 100% பியூராக இருந்தால். அடுத்து 1000 கிராம் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ 1000 கிராமில் 90% பியூர் மெக்னீஷியம் கார்பனேட் இருந்துச்சுன்னா இது 84 கிராமில் 100% இருந்தால் கார்பன் டை ஆக்சைடு 44 தரும் 1 மோல். அதுவே 1000 கிராம் எடுத்துக்கிறோம், இதை விட பல மடங்கு. ஆனால் 90% தான் என்ன இருக்குது, பியூர் இருக்குது மெக்னீஷியம் கார்பனேட். ஸோ இதனுடைய கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா 84க்கு 44 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணோம் 100%. அதே 90% இன்ட்டு 1000 கிராம் அல்லது 1 கிலோகிராம் அளவு இருந்துச்சுன்னா எவ்வளோ தெரிஞ்ச கார்பன் டை ஆக்சைடு 471.43 அல்லது 43 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தரும்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம கிலோகிராமாக மாற்றணும்னா என்ன பண்ணுறோம், 1000ஆல் டிவைட் பண்ணுறோம். தேர்ஃபோர் 0.473 கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அங்கே கிலோகிராமில் கேட்டிருக்காங்க ஆன்சர், அதனால் கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. See you next class.